இந்த வீடியோவில் டாக்டர் நோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு படம், மொத்தம் 25 படம் இருக்கும் ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸில். டெய்லி ஒரு படம் ரிவ்யூ பண்ணலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு படம் பார்த்துடலாம். இல்லை ஜேம்ஸ் பாண்டா ஃபஸ்ட்டு யார் ப்ளே பண்ணுறதுன்னா ஷான் கோனரி அவர் தான் ப்ளே பண்ணியிருந்தார். பாண்டா நல்லா சூட்டாக இருந்தார். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வழக்கமாக என்ன இருக்கும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, ரொமான்ஸ் சீன்ஸு, அந்த பிஜிஎம் எல்லாமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்காக பார்த்தீங்கன்னா 1960s எடுத்த படம்னால ரொம்பவே உங்களுக்கு ட்ராக் அடிக்கலாம். படம் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், க்ளீஷேடாக ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் இந்த அந்த காலத்து படம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ இந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவும் அந்த ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படியே டெய்லி ஒரு படத்தோட ரிவ்யூ நான் போட்டுறேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான் டாக்டர் நோ வந்து. அது மூலமாக வேர்ல்டு கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்ப்பான். அது வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து அந்த தகவலை எப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்து தடுத்து நிறுத்துறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைம்லேயே இருக்குது படம்.